நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் மூவி நடிச்சிருக்காரு. என்னதான் ரெட்ரோ வந்து ஒரு லவ் மூவி இருந்தாலே அது ரொமான்டிக் போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே கட் பண்ணி தான் அது ஒரு படத்தில் வந்து ஸ்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுது இந்த ஒரு ட்ரைலரை பார்க்கும்போது. அண்ட் மமிதா பஜு ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும். அவ்வளோ துருன்னு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டர் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரீனு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், அதே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நம்ம சூர்யாவுக்கும் நம்ம மமிதா பஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தரப்போகிறாங்க இந்த ஒரு படத்தில். அண்ட் முக்கியமாக சொல்லி ஆகணும், ஒலிம்பிக்காக தான் நம்ம சூர்யா வந்து நிறைய போராட்டிருக்காங்க அவங்க அம்மாவோட ஆசைக்காக. அது இடையில இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அது எல்லாமே இந்த ட்ரைலர்லேயே தெரியுது. இப்படி தான் கதை இருக்க போகுதுன்றது. அவங்கள கவனிக்கிறதுக்காக தான் நம்ம மமிதா பஜு வராங்க. பட் மமிதா பஜு வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா லவ்வெல்லாம் வரும் போல் சூர்யாவுக்கும் மமிதா பஜுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனாக நம்ம வெங்கட் லோரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரை பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா August 14 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலர் நல்லா தான் இருக்குது எனக்கு பர்சனலாக. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு படத்துக்கு யார் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.